நம்ம ஜுவல்லரிக்கு நகைகள் வாங்கும்போது இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம காசும் மிச்சம், அதே டைமில் நமக்கு நேரமும் மிச்சமாகும். அது என்ன அப்படின்னு வீடியோவில் வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவையான ஒரு சில முக்கியமான குறிப்புகள்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம ஜுவல்லரிக்கெலாம் வந்து நகைகள்லாம் வாங்க போகும். அந்த மாதிரி வாங்க போகும் நான் நிறைய டைம் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயத்தை தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். பாருங்கள், நம்ம வந்து இன்றைக்கி ஒரு குட்டி கம்மல் தான் எடுத்துருக்கோம். அந்த கம்மலில் அந்த காம்பு சைடு வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம நீளமாக இருக்கிற மாதிரி வந்து கம்மல் வாங்கணும். சில கம்மலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்கும். அதை விட குட்டியாக வந்து அந்த திருகு பகுதி வந்து இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி வாங்கினோம் அப்படின்னா வந்து சீக்கிரமாக வந்து அது கலண்டு கீழே விழுந்து தொலைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து எனக்கு பல முறை நடந்துருச்சு. அதனால தான் இந்த வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். நமக்கு ஜுவல்லரி கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளும் ஒரு டைம் வந்து அந்த காம்பு பகுதி நீளமாக இருக்கா, உள்ளே இருக்கிற திருகு வந்து நல்லா நீளமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி வாங்கணும். என்னோட திருகு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதனால் அடிக்கடி வந்து கலண்டு போயிடுச்சு. அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன டிப் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எப்போ வந்து கம்மல் வாங்க போகிறீங்க அப்படின்னாலுமே நல்லா செக் பண்ணி வாங்குங்க. காம்பு சைடு கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே டைமில் அந்த திருகு பகுதியும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து நல்லா கரெக்டாக சேமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஃபிட்டாக நம்ம வந்து திருகி இந்த மாதிரி செய்கிறதுனால கம்மல் வந்து தொலைகிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு டிப்பும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சில டைமில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஆப்போசிட்டாக நம்ம வாங்கிட்டோம், அது வந்து அடிக்கடி கலண்டு போகுது அப்படின்னா ஒரு சின்ன டிப் பாருங்கள். இந்த மாதிரி வந்து நாம் வந்து கோல்டு கம்மல் தான் எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து நம்ம வேறு நெயில் பாலிஷ் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும் கலர் நெயில் பாலிஷ் அப்படின்னா. நான் வந்து இன்றைக்கி அதே கலரில் கோல்டு கலர் நெயில் பாலிஷ் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக திருகு சைடில் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 2 கோட்டிங் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக வந்து அதை காய வச்சிடணும். அதுக்கப்புறமா இன்னொரு கோட்டிங் ஒரு 2 கோட்டிங் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த காம்பு பகுதியில் நம்ம போட்டு நல்லா திருகும் போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா கலண்டு வராது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம மேட்ச் பாக்ஸ்லாம் வந்து கொளுத்து செய்வோம். அந்த மாதிரி கொளுத்தும் போது சில டைமில் தண்ணியில் விழுந்துடும். அப்படி இல்லைனா வந்து மலசாரல் பட்டு ஒரு மாதிரி நமுத்த மாதிரி ஆகிடும். திருப்பி நம்ம பற்ற வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதுக்கான ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து வேஸ்லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் மருந்து பகுதியில் கொஞ்சமாக அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எடுத்துருக்கிற தீக்குச்சியில் பார்த்தீங்கன்னா மருந்து வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இருந்தாலுமே லாஸ்ட் வரையும் அது வந்து நல்லா நின்று எரியும். கண்டிப்பாக வந்து பாருங்கள். நான் இப்போ வந்து அப்படியே கொளுத்தி காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவு நின்று சூப்பராக எரியுது அப்படின்னு சொல்லி. மருந்து வந்து அதிகமாக கூட இல்லை பார்த்தீங்களா, இருந்தாலுமே வந்து நல்லா சூப்பராக நின்று எரியும். நம்மளாம் வந்து அமைக்கிற வரைக்குமே அது வந்து அமையவே அமையாது. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்பட்டுருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். தக்காளி வந்து விலை கம்மியாக இருக்கும் டைமில் நம்ம நிறைய வந்து தக்காளி பழம் சில டைமில் வாங்கிடும். கிலோ 10 ரூபாய்க்குலாம் கூட விற்குவாங்க இல்லையா, அந்த டைமில் நம்ம 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி வந்து நம்ம வாங்கி வச்சிருவோம். அந்த மாதிரி வாங்கும்போது அது சீக்கிரமாக வந்து அழுகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்து குக்கிங் ஆயில் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் லைட்டாக 1 ட்ராப் அளவுக்கு நம்ம விட்டோம் அப்படின்னாவே போதுமானது. இந்த மாதிரி அதோட அந்த காம்பு பக்கத்தில் ஒரு குழி மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து 1 ட்ராப் அளவுக்கு மட்டும் நம்ம விட்டுட்டு அழகாக அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னாவே வந்து 1 மாதம்லாம் அப்படியே வந்து அழுகவே அழுகாது, அப்படியே இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தக்காளி பழம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து மிக்ஸி நம்ம போட்டு அரைக்கும் போது சில நேரத்தில் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ண முடியாத பெரிய மிக்ஸி ஜார்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து 1 மாதத்துக்கு ஒரு டைம் அப்படின்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அப்படியே வந்து பிடிச்சி போய் என்னென்னா நம்ம போடும்போது அப்படியே ஸ்டக் ஆகி ஓடவே ஓடாது, அழுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த பிளேடு பின் சைடு எல்லாமே. அதுக்கான ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். வேஸ்லைன் கொஞ்சமாக அந்த மாதிரி பட்ஸில் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த பின்னாடி வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரை நல்லா ரொட்டேட் பண்ணி ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஃபுல்லாகவே வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி போட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பிளேடு வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து நமக்கு வந்து ரொட்டேட் ஆகும். இதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா வேஸ்லைன் வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும் இல்லையா, அதனால் அது கொஞ்சம் லைட்டாக வந்து இலகி வந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு ரொட்டேட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து வேஸ்லைன் வந்து அப்படி ஒரு 2 டைம் கூட நம்ம எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு
அப்படியே வந்து நம்ம சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 2 டைம் அப்படியே நம்ம வச்சு எடுக்கணும். அப்படியே வச்சுட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக உருகி கூட போயிடும். அதனால் லைட்டாக அப்படி வச்சு எடுக்கணும். கை பொறுக்கிற சூடு வெது வெதுன்னு இருக்கும் இல்லையா, அந்த டைமில் நம்ம அப்படியே எடுத்துடணும். எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாவே சூப்பராக ரொட்டேட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இதுக்காக நம்ம கடையில் எடுத்துகிட்டு போயிட்டு அதிக காசு கொடுத்து நம்ம வந்து இதை வந்து ரிப்பேர் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்மளே ஒரு சின்ன சின்ன டிப் இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நம்மளுக்கு நேரமும் காசும் ரொம்பவே மிச்சமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து இரும்பு கடாய் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த இரும்பு கடாயை அப்படியே வந்து மேலே கபோர்ட்லேயே வச்சுட்டேன். இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி அதை வந்து நம்ம சமையல் செய்யும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு டைம் வந்து அதை வந்து வாஷ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக அப்படியே இருக்கும். மறுபடியும் நம்ம வந்து அப்படியே கை கடுக்க வந்து நம்ம தேய்ச்சி கழுவி அப்படி தான் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு டைம் நம்ம க்ளீன் பண்ணிட்டாவே வந்து சூப்பராக வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறது தான் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இப்போது ஏதாவது ஒரு சஃபினா அப்படிலாம் லிக்விட் வச்சு நல்லா தேய்ச்சி இந்த ஸ்க்ரப்பரை வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் சில்வர் ஸ்க்ரப்பர் இருந்தாலும் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா தேங்காய் நார் கூட நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அதை மறுபடியும் வந்து ரீயூஸ் பண்ண வேணாம். அதை தூக்கி கூட நம்ம வந்து போட்டுடலாம். ஏன்னா வந்து நிறைய துருப்பிடிச்சிருந்துச்சு இல்லையா, அதனால் நம்ம தேங்காய் நார் வச்சு நல்லா க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நல்லா நான் வாஷ் பண்ணி கழுவிட்டு வந்துட்டேன். அடுத்து நல்லா காஞ்ச டவல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தொடச்சாலுமே அந்தளவு வந்து அது காயாது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஸ்டவ்வில் லைட்டாக வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் வெயிலெலாம் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி திட்டு ஆகிடும். அதனால் வந்து நம்ம அந்த ப்ராசஸ் முடித்த உடனே வந்து லைட்டாக சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னாவே அது சூப்பராக நல்லா காஞ்சி வந்துடும். பாருங்கள், அப்படியே லைவாக நான் காமிக்கிறேன். நம்ம சிம்மில் தான் இப்போ வச்சுருக்கோம். எந்தளவு வந்து கடாய் சூப்பராக காஞ்சி வருது பாருங்கள். அப்படியே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நம்ம வந்து ஸ்பீடாக வச்சிடக்கூடாது அடுப்பை. லைட்டாக வச்சாவே வந்து அந்த லைட் தணலுக்கே நல்லா வந்து காஞ்சி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கைப்பொறுக்கூட சுடு தான் இருக்குது. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஃபுல்லாக வந்து கடாய் ஃபுல்லாக காஞ்சி ஈஸியாக நமக்கு கிடச்சிடும். பாருங்கள், ஒரு செகண்ட் கூட ஆகலை, கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் அப்படின்னா நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஸ்பூனில் லைட்டாக பரவன மாதிரி போட்டு ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுக்கும்போது நல்லா பரவன மாதிரி ஃபுல்லாகவே கடாய் ஃபுல்லாகவே நல்லா எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகி பார்க்குறதுக்கு நல்லா பலபலன்னு சூப்பராக இருக்கும். நம்ம இப்படியே எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி நம்ம எண்ணெய் தடவி அப்படியே நம்ம கபோர்டில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேஜில் பார்த்தோமோ அதே ஸ்டேஜில் 2 நாளைக்கு அப்புறம் அப்படியே ஆகிடும். மறுபடியும் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம விட்டுறாமல் இதே ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பின் சைடும் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி இந்த மாதிரி டிஷ்யூவில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட டிஷ்யூ இல்லை அப்படின்னா வந்து லைட்டாக காட்டன் கிளாத்து கூட வந்து நீங்கள் வந்து லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து தேய்க்கும் போது அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு பாருங்கள். நம்ம இப்படியே வந்து வைக்கக்கூடாது. இப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இதுக்கான ஒரு சின்ன ப்ராசஸ் நம்ம பண்ணிடலாம். நம்ம வீடுகளில் கவர்லாம் நம்ம வந்து ஏதாவது கடைகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃப்ரீயாக இந்த மாதிரி பாலித்தீன் கவர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கவரில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இந்த மாதிரி கவரில் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணும்போது காற்று போகாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச பொருள் வச்ச மாதிரியே அப்படியே இருக்கும். 1 மாதம் ஆனாலுமே நம்ம எப்படி வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி நம்ம வச்சோமோ அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மறுபடியும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா வந்து மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.